ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சண்டே எப்படி போச்சு? சண்டே எல்லோரும் லீவில் ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரோட என்ஜாய் பண்ணுறீங்களா? இப்படி என்ன ஸ்பெஷல்? நேற்று இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி, தேர்டு ஓடி சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சூப்பராக இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. ஃபஸ்ட் விக்கெட் போச்சு. பவுமா நல்லா விளையாண்டுருந்தார். நல்லா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. ஆனால் மிடில் ஆர்டர் யாருமே சரியாக விளையாடல. டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. காரணம் குல்தீப் யாதவோட மேஜிக். சூப்பராக விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு. 254 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. கடைசி மேட்ச்சில் 254 ரன்னுங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு 2 மேட்சும், அதுக்கு முன்னாடி 2 மேட்சும் நல்லா விளையாண்டுருந்தாங்க. 350, 340, 350 அந்த ரேஞ்சில் போயிட்டு வந்து கடைசி மேட்ச்சு 250 ரொம்ப லோ ஸ்கோர். அது ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில். ரோஹித் சர்மா ஒரு 6 செஞ்சுரி, ஜெய்ஸ்வால் ஒரு 100, சூப்பர் 100. மெதுவாக ஸ்லோவாக விளையாண்டு கடைசியில் ஸ்பீடாக விளையாண்டு ஒரு 100 போட்டார். விராட் கோலி ஃபாஸ்டர் 50, 3 6, 4 4 சூப்பராக விளையாண்டார். மேன் ஆஃப் தி சீரியஸ் விராட் கோலிக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த சீரியஸ் ஃபுல்லுமே 2 செஞ்சுரி, ஒரு 1/2 செஞ்சுரி, பியூட்டிஃபுல்லாக விளையாண்டுருக்காரு. நாட் அவுட் வேறு. கடைசியாக ஃபைனலாக இந்தியா வந்து கப்பை தூக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெஸ்ட் கப்பு தான் நம்ம விட்டு போயிடுச்சு. ஒடி கேப்பு நம்ம கையில். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம். ரோகோ ஆன் த ஃபயர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவலை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.